வணக்கம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிக்க அனிருத் இசையில வெளிவந்திருக்கக்கூடிய கூலி இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்தை கொண்டாடுற விதமா வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கூலி திரைப்படம். ஏன்னா 50 ஆண்டுகள் ஒரு நடிகன் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. அதுலேயும் முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது. இந்த அவருடைய 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதா முதல்ல போடுறாங்க. ஆனா கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவா ரஜினிகாந்த் அப்படின்னாலே அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே எல்லா தரப்புக்கும் பிடிக்கும். அதுவும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு அப்படின்னா ஒரு சண்டை காட்சி ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. எதுல அப்படின்னா ஒரு விடுதியில வர்றது மாதிரியான சண்டை காட்சி. அந்த சண்டை காட்சியில அந்த கோஷ்டிகளை வெளுத்து வாங்குவார். அப்படி வெளுத்து வாங்குற பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு அவர் அடிச்சு துவம்சம் பண்ற காட்சி ரொம்ப ரசனைக்குரிய காட்சியா இருக்கும். அதே மாதிரி ஸ்ருதிகிட்ட பேசும்போது அந்த 2-3 இடத்துல அந்த கைதட்டி சிரிச்சு அந்த மாதிரி காட்சி. இப்படி ஒரு 5-6 காட்சியில ரஜினி தனக்கே உரிய முத்திரையை ரொம்ப அழகா பதிச்சிருப்பாரு. சரி, படத்துடைய கதை என்ன அப்படின்னா, நாய் இருக்கே அது பூனைக்குட்டி போடாது, மாடு இருக்கே அது ஒருபோதும் ஆட்டுக்குட்டி போடாது. ஏன் இவ்வளவு ஏங்க சொல்றீங்க? மயில் இருக்கே அது பாடுனா கேட்க முடியாது, குயில் இருக்கே அது ஆடி நம்ம பார்த்ததில்லை. ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் படத்துல அது இருக்காது இது இருக்காது, என்ன போதை இருக்காது அது இருக்காது இது இருக்காதுன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லாம இவங்களே ஒரு சில பேர் அள்ளி விட்டாங்க. சரி, அப்படியெல்லாம் உண்டா அப்படின்னா லோகேஷ் கனகராஜுடைய அதே டெம்ப்ளேட்ல வந்திருக்கக்கூடிய திரைப்படம். அப்படின்னா என்னங்க அதுல அப்படின்னா, கஞ்சா தொடர்பா அபின் தொடர்பா ஹெராயின் தொடர்பா போட்டிருக்காரு அப்படின்னா இல்லைங்க, அதை விட்டுட்டாரு. இப்ப அப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லலாம், சரக்குல எந்தெந்த வகையில வச்சிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா இன்னொரு வகையில சொல்லியிருக்காரு. அதுலயும் குறிப்பா வந்துட்டு ஏதோ கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, பவர் ஹவுஸ்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா அந்த கரண்ட் வருது அதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது பவர் ஹவுஸ்னா என்னன்னா சரக்கா. அப்போ புதுசா வந்து லோகேஷ் அதை அறிமுகப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில தான் இருந்திருக்கு. அது ரஜினிகாந்த் சொல்றப்போ ஒரு விஷயம் சொல்லி வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, இது இவர் ரஜினிகாந்துட்டு நான் ஆரம்பத்துல இருந்து குடிக்க மாட்டேன், எப்ப 30 வருஷம் ஆச்சு விட்டு அப்படிம்பார். 30 வருஷம் ஆச்சு விட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அப்புறம் திடீர்னு பெரிய பாட்டில தூக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு மடக்கு 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 மடக்குன்னு ஊத்திட்டு குடிப்பாரு. மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிடுவார். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, விட்டவன் கூட திரும்ப நீ மீள முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அப்படின்னு தெரியல. அந்த வகையில பல வகையான சரக்குகள் தொடர்பா வந்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படம். அப்புறம் இதுல பொதுவா படத்துல சண்டை நடக்கும். ஆனா சண்டையே படமா இருக்கிறது இந்த படம் தான். நீங்க இதுல விக்ரமுடைய பாதிப்பை பார்க்கலாம், கைதியுடைய பாதிப்பை பார்க்கலாம், லியோவுடைய பாதிப்பை பார்க்கலாம். பல பாதிப்புகளை இந்த படத்துல உங்களால பார்க்க முடியும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பல பாதிப்புகள்ல பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆடல் பாடல் வைப்பாங்க திருவிழாவில். அப்போ அதை எப்படி விளம்பரப்படுத்துவாங்க அப்படின்னா, கேரளா அழகிகளை கொண்டு தமிழ்நாட்டில் 5-6 பேரை சொல்லி அப்புறம் வந்து ஆந்திராவில் இருந்து கர்நாடகாவில் இருந்து விளம்பரப்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேக வேகமா வந்து இந்த படத்தை பார்த்துருங்க, இந்த ஆடல் பாடலை பார்த்துருங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தான் இப்போ பேன் இண்டியா படம் அப்படின்னா, இங்கே 2 நடிகர், கேரளாவில் 2 நடிகர், அப்புறம் வந்துட்டு ஆந்திராவில் 2 நடிகர், அப்புறம் மும்பையில் 2 நடிகர், இப்படி அங்கங்கே புறக்கி போட்டு வேக வேகமாக இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற நடிகர்கள் வச்சிருக்காங்க. சரிங்க, நடிகர்களுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க பல படங்கள்ல பார்த்துருப்போங்க, சத்யராஜன் ரஜினியை மோதுனாங்கன்னா படம் நெருப்பு பறக்கும். அந்த மாதிரி நெருப்பு பறக்கிற காட்சி இருக்கா அப்படின்னா, பாவம் சத்யராஜன் ரஜினியை ஒரே ஒரு காட்சியில மட்டும்தான் சந்திக்கிறாங்க. மற்றபடி சத்யராஜன் ரஜினிக்கு வேலையே கிடையாது. நட்பு நட்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா என்ன நட்பு என்ன அது நமக்கு தெரியலன்னு வச்சுங்களேன். சரி, சத்யராஜ் ஒரு இடத்துல சிறப்பா பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல சொல்றப்ப ரொம்ப நக்கலா இருக்கும். அந்த இவர் கேரளா நடிகர் இருக்காரையா, அவர்கிட்ட சொல்ற அந்த இடம் சத்யராஜ் வெளுத்து வாங்கியிருப்பாரு. சரி, நாகார்ஜுனா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாகார்ஜுனாவுக்கு கோட்டு சூட்டை போட்டு மாட்டி விட்டு அங்கே போங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பாவம் அவர் வந்து ஒரு பக்கம் செத்து போயிடுறாரு நாகார்ஜுனா. சரி, அப்புறம் இதெல்லாம் விட்டுருங்க. இதை விட இன்னொரு நடிகர் இருக்காரு. யாரு? நம்ம அமீர் கான். அமீர் கானை கொண்டு வந்து படுத்துற பாடு இருக்கு. அது கடைசியில் என்ன இருக்குன்னா, அவர் முழுக்க முழுக்க ஒரு காமெடி நடிகராகவே இதில் மாறிட்டார். காமெடி நடிகராக இல்லை, அவர் பார்க்குறப்ப நமக்கு காமெடி பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய டானுக்கெல்லாம் டானு டானுக்கெல்லாம் டானுன்னு சொல்லி சொல்லி கடைசி எப்போ வர்றாருன்னா கடைசியில் வர்றாரு. சரி, இவருக்கு என்னடா வேலை அப்படின்னா, நாயோட வர்றாரு மனுஷன், வர்றது கூட பரவாயில்லைங்க. வந்துட்டு
பட்டுன்னு இவர் பெரிய டானுக்கெல்லாம் டானா இருக்கவர் பீடி குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரஜினியை பார்த்து பயங்கரமா வியக்கிறார். யாரு? ஒரு கூலியா இருக்கிற ரஜினியை பார்த்து பயங்கரமா வியக்கிறாரு. அந்த அளவுக்கு அமீர் கானுடைய அந்த கேரக்டர் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் எந்தெந்த கேரக்டர் எங்கிட்டு வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தடுமாறி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தம்பி அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அதாவது அந்த கை குழந்தையவோ 2 வயசு 3 வயசு குழந்தையோ கொண்டுகிட்டு கணவன் மனைவியா நீங்க குடும்பத்தோட அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தை ஒரு காட்சியில பார்த்துட முடியாது. 2 காட்சியா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நான் பார்க்குறப்ப தியேட்டருக்குள்ள இருக்க பிள்ளைங்க முழுக்க வீல் 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 வீல்னு கத்துது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பின்னணி இசை இருக்கே, அது பிள்ளைகளுக்கு பயங்கர கலவரமா இருக்கும் போல இருக்கு. அதனால நீங்க குடும்பத்தோட போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆள் குழந்தைய தியேட்டருக்கு வெளியில வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தாலாட்டு பாடிட்டு உட்காந்துடணும். அப்புறம் அவங்க இப்போ அந்த படம் பார்த்தவங்க வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் தாலாட்டு பாடிட்டு நீ படத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா தான் இந்த படத்துல போய் படம் பார்க்க முடியும். இல்லைன்னா குழந்தைய கத்தி ஊரே கூட்டிட்டு வச்சுக்கங்களேன். அந்த வகையில தான் இதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வந்துட்டு லாஜிக், என்னங்க பெரிய லாஜிக் அப்படின்னு லோகேஷ் கனகராஜே கேட்பார். ஏன் படத்துல கதை இருந்தா தானே லாஜிக் பாக்குறதுக்கு. அப்படி ஒண்ணு நீங்க எங்கேயுமே கதை இருக்கு இல்லைன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ரஜினிகாந்த் படம் நாங்க ஒரு 5 சென்டிமெண்ட் இருக்குங்க. அப்படி ஒரு சென்டிமெண்ட் கூட வைக்காம வெறுமனே அந்த முதல் பாதி இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடியதுல சுவாரஸ்யத்துல சுத்தமா எதுவுமே இல்லாம 2வது பாதி. 2வது பாதியில என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க 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 சண்டை அப்படின்னு சொல்றதை விட முழுக்க முழுக்க கொலை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் படத்துல சிவா படத்துக்கு பிறகு அதுல ஒரு டான்ஸ்க்காக கொடுத்தாங்க. சிவா படத்துக்கு பிறகு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இதுல பாத்தீங்கன்னா சண்டை போட்டு மொத்தமா ஒரு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆளுகளே ரஜினிகாந்த் காலி பண்ணி விட்டுறாரு. ஏற்கனவே நாகார்ஜுனா பண்றாரு, அப்புறம் இந்த செட்டு ஒரு பக்கம் பண்றாங்க. இதையெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தான் வெளிச்சம். சரி, இதுதான் அப்படின்னா ஒரு சண்டை நடக்குதுங்க ட்ரெயின்ல, 1/4 மணி நேரம் நடக்குது. அவன் துப்பாக்கி வச்சிருக்கானா அருவா வச்சிருக்கானா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வயலும் கேட்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அடிக்கிறான் வைக்கிறான் இழுக்கிறான். எந்த லாஜிக்கும் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் ரஜினிகாந்தை பார்த்த உடனே ஸ்ருதிஹாசன் கோவப்படுறாங்க. கடைசி வரைக்கும் ஏன் கோவப்படுறாங்க? அவங்க அப்பாவை அடிச்சுக்கிட்டாரா, சொத்தை ஏமாத்திட்டாரா, இதுல எதுவுமே நமக்கு தெரியல. அந்த கேரளா நடிகர் இருக்காரு, பேர் வேற நமக்கு டப்புன்னு வாயில வர மாட்டேங்குது. அவர் கூட அந்த அம்மா வந்து லிங்கா இருக்காங்களா, ஃப்ரெண்டா இருக்காங்களா, லவ்வா இருக்காங்களான்னு தெரியல. அந்த அவர் தலை வழுக்க இந்த அம்மா கணக்கெல்லாம் பார்த்தா நாகார்ஜுனுக்கு லவ் பண்ற மாதிரி வயசுல இருக்கு. ஆனா நாகார்ஜுன் மகன் லவ் பண்ற மாதிரி ஒரு காட்சியை வச்சிருக்காங்க. சரி, என்னமோ ரைட்டு தொலைஞ்சிட்டு போகுது. கதைக்கு கால் இல்லாம இங்க தலை வாய் மூக்கு கண்ணு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட பரவாயில்ல. அந்த அம்மா சொல்ற லாஜிக் என்னன்னா 200 கோடி அதுக்காக அந்த மொட்டத்தலை என் கூட ஓடுது அப்படின்னா, நாகார்ஜுன் தான் பெருங்கோடீஸ்வரனாச்சு. அவர் மகனை கட்டிக்கிட்டா பிடிக்கலாம் கட்டிக்கிட்டா கூட 1,00,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கும் இல்லையா, அவனை வச்சுக்கலாம்ல. அப்படி முழுக்க முழுக்க லாஜிக் இருக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கு. சரி ரைட்டு, எதுக்கு இந்த படத்தை வந்துட்டு இவ்வளவு தியேட்டர்ல போடுறாங்க அப்படின்னா, இந்த திருவிழாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிழாவில் அந்த வியாபாரம் பண்ணுவாங்க, இனிப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 நாள் 3 நாள்ல முடிச்சுட்டு போயிடணும். முடிச்சுட்டு போகலாம், அவங்களுக்கு எக்கச்சக்கமான நட்டம் வரும். அதே மாதிரி தான் இது என்ன அப்படின்னா, டக்கு புக்குன்னு 2 3 நாள்ல எல்லா தியேட்டர்லையும் போட்டு காசு பார்த்துட்டு ஓடிடுவோமா அப்படிங்கிற இப்படி ஒரு கணக்கில் தான் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல வேளை இந்த படத்துக்கு 2ஆம் பாகம் வரும் தொடரும் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லலை. அதுவே மிகப்பெரிய ஆறுதல் தான் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்க ரஜினிகாந்த் இப்படி ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவருக்கு தெரியாததா, அவருக்கு தெரியாத சட்டங்களா நியாயங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியை நமக்குள்ள எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா குறைஞ்சபட்ச நியாயம் பேசக்கூடிய திரைப்படமா இருக்கும். இந்த படம் என்னங்க பேசுது அப்படின்னா, அது ஒன்றும் பேசல. மொத்த பயலும் சாராயம் குடிக்கிறான், மொத்தமா வெட்டிக்கிறான், மொத்தமா குத்திக்கிறான். யாரு சாகுறான், யாரு பிழைக்கிறான். கடைசியில ரஜினி, ஸ்ருதிஹாசன், இந்த அமீர் கான் 3 4 ஆள் தான் மிச்சப்படுது. மொத்தமா காலி பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. சரி, இதுல இந்த படத்துடைய கரு என்ன அப்படின்னா, அது நீங்க படத்தை போய் பாருங்க. இந்த கரு எப்போ வந்த கரு அப்படின்னா, முன்னாடி இந்த அசோகன் இந்த உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தனியா கேபினுக்குள்ள உட்கார்ந்து பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு கருவை இதுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். நீங்க அந்த வகையில படத்தை பார்த்தீங்க அப்படின்னா,
கூலி அப்படிங்கிறது ரஜினிகாந்த் 50 கொண்டாடக்கூடிய திரைப்படமா இருக்குமா அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் ரஜினிகாந்த், சன் பிக்சர்ஸ் அவசர அவசரமா லோகேஷ் கனகராஜ் காசு பார்க்கக்கூடிய திரைப்படமே ஒழிய இது ஒன்றும் பெருசா யாருக்கும் ஒன்றும் சொல்லக்கூடிய திரைப்படம் கிடையாது அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.